ஜீவாவுக்கு பர்த்டே வந்தாச்சு. 11 முடிஞ்சு 12 ஏஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கும் வயசாகிட்டே இருக்குது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி 2 கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரே ஹாப்பி தான். காலையில் சிம்பிளாக ஒரு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கையில் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. என்னதுன்னு பார்த்தா சாரீ தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சாரியோ இல்லை சுடிதாரோ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஆஹா ஓஹோ 70s 80s காலத்துலேயே தான் அவர் வந்து இருப்பார். ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரிலாம் மாற மாட்டார். அவருக்கு தெரிஞ்சது அந்த சாரீ துணி இது மட்டும்தான் அவர் வந்து வாங்கிட்டு வருவார். கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்த உடனே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பூ வச்சு விட சொல்லுங்கன்னு. அவங்களுக்காக இந்தமாரி ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து ஜீவாக்கும் கேக் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வந்து மனைவிங்களாம் ஹஸ்பண்ட் காலில் விழணும்னு சொன்னாலும் ஒரே ஹாப்பி ஆகிடுவாங்க இல்லைங்களா ஜென்ஸுங்க எல்லாருமே. அதுதான் எனக்கும் வந்து சரி என்ன பண்ணுற வருஷத்துக்கு ஒரு தடையாவது புருஷன் காலில் விழணும்னு சொல்லி நானும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அது என்னமோ பெண்கள் காலில் விழுந்தாலும் ஆம்பளைங்களுக்கு ஒரு கெத்து தான் இல்லைங்களா, ஒரே ஹாப்பி ஆகிடுது. நமக்கு கீழே தான் இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தோணும் இல்லைங்களா. எப்படியோ ஒன்று சரி ஈவினிங் எல்லாருமே கேக் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன்.